மில் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமா எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், தேங்காய், தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, சோம்பு, மஞ்சள். வெங்காயம் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். பெருசு பெருசாக கட் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுரும்போது அதை எடுத்து போட்டு வதக்கணும். இது மாதிரி பெருசாகவே அரிஞ்சிக்குங்க. அரிஞ்சிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நம்ம அரைக்க போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் வதக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதக்குங்க. வெங்காயம் வதங்கலை. நல்லா இது மாதிரி வதக்குங்க. அப்போ தான் இந்த குருமா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். பச்சையாக போட்டால் பச்சை வாசனை அடிக்கும். நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துருங்க. அடுத்தது தக்காளி போட்டு வதக்குறோம். தக்காளியை நல்லா வதங்கணும். தக்காளியும் வதங்கிடுச்சு. அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ தேங்காய் போட்டு அதையும் கொஞ்சம் வதக்கிடுங்க. இப்போ சோம்பு தேங்காய் கூட சேர்த்து சோம்பையும் லைட்டாக வதக்கிடுங்க. வதங்கிச்சு. அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ இஞ்சி தோல் சீவிட்டு இதை மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதங்கிடுச்சு. அதையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லாம் ஆறட்டும். இதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு அது மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தா மில் மேக்கர் வேக வச்சு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தண்ணியை பிழிங்க. நல்லா இதை மாதிரி பிழிஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை எடுத்து பொடிசாக கட் பண்ணோம். இதை மாதிரி கட் பண்ணி வச்சுங்க எல்லாத்தையும். இப்போது நம்ம வதக்கி வச்சதெல்லாம் ஆறிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் இப்போ அரைச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மழமழன்னு அரைச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருவோம். இப்போ போய் திருப்பி இது பாருங்கள், மழமழன்னு அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 இலை, கொஞ்சம் பட்டை. கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை 2, இலை 2. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாருங்க, அதை எடுத்து அதில் ஊற்றிடுங்க. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலசி அதில் ஊற்றிடுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா கலக்கி விடுங்க. கட்டிலாம் இல்லாமல் அரைச்சி ஊற்றுற மாதிரி இது கட்டி கட்டியாக இருக்காது. நல்லா கரைச்சி விட்ருங்க. நல்லா கரைச்சிட்டு கறிவேப்பிலை சேர்த்துங்க. இப்போது சேர்த்துட்டு அதை கலக்கிட்டு இப்போது உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ மில் மேக்கர் கட் பண்ணி வச்சுருங்க, அதையும் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு கொதிக்க விடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடிட்டு கொதிக்க விட்ருங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் திக்காகட்டும். மில் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமா உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு. எப்படி கொதிக்குது பாருங்கள். தண்ணியாக இருக்குது. நல்லா கொதிக்கட்டும்.
இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். திக்கானோன்னே இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு திக்காகிடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்டா.